ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் 2 1/2 லிட்டர் பால் பேக்கெட் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற பால் பேக்கெட் எடுத்திருக்கேன், ஆவின் க்ரீன் மேஜிக். இப்போ இதை பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த பால் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்க பால்னால் பன்னீர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 பால் பேக்கெட்டையுமே இதில் ஊற்றிக்கலாம். இதில் எதுவுமே தண்ணி சேர்க்கக்கூடாது, வெறும் பால் மட்டும்தான் ஊற்றணும். தண்ணி சேர்த்தா ரொம்பவே தண்ணி ஆகிடும். இப்போ பால் ஊற்றினதுக்கப்புறம் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போது இதில் 2 லெமன் தான் பிழிஞ்சு ஊற்ற போகிறேன். நான் 2 பெரிய சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். ஒரு பால் பேக்கெட்டுக்கு 1 வீதம் நான் 2 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிவிட்டு பிழிஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லெமனை மட்டும் ஃபஸ்ட்டு பிழிஞ்சிக்கலாம். மீதி பாலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம்ட்டா நம்ம தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய சைஸ் லெமனாக எடுத்துக்கிறதுனால தெரியலை. சின்ன சைஸ் லெமன்னா 2 லெமன் கரெக்டாக இருக்கும் 2 பால் பேக்கெட்டுக்கு. இப்போ பால் நல்லா சூடாகிருக்கு. ஒரு 5 மினிட்ஸாக இருந்திருக்கு அடுப்பில். இப்போ இந்த லெமன் ஜூஸை இதில் ஊற்றிக்கலாம். நான் லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன். நீங்கள் இதில் வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாலில் ஊற்றினோடனே பால் சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியும் உங்களுக்கே. இப்போ ஒரு குட்டி ஸ்பூன் வச்சு நம்ம கலக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடியில் தங்கிடாமல் இருக்கும். இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருந்தால் தான் அந்த லெமன் ஜூஸ் இதுவாகி பால் திரியும். இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகிட்டு அந்த தண்ணி மாறுறது தெரியும். இந்த மாதிரி நல்லா மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி சுத்தமாக தண்ணி மாதிரி தெரியும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பன்னீர். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் ஒரு வடி பாத்திரம் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வேறு ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன் தண்ணி இது பண்ணுறதுக்காக. அதுக்கு மேலே நான் ஒரு ஒயிட் கலர் கிளாத் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் அந்த பாலை ஊற்றிக்கலாம். நான் இப்போ வீட்டில் இருக்க இந்த துணியை வச்சு யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை கொஞ்சம் டைட்டாக இழுத்து பிடிச்சி ஒரு சுற்றின மாதிரி கட்டணும். 4 சைடு கார்னரையும் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டெடியாக வச்சு தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ண மாதிரி இதை வச்சு கட்டணும். இப்போ கடையில் இப்போலாம் ரெடிமேடாக மோல்டே விற்குது, சில்வர்லேயே விற்குது இந்த மோல்டு. ஆனால் நான் வீட்டில் ரெகுலராக துணி வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். அதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இதில் ஒரு வெயிட் வச்சுக்கலாம், நல்லா மூடிட்டு. அப்போ தான் அதில் இருக்க எக்ஸஸாக இருக்க வாட்டர்லாம் கீழே ட்ரைன் ஆகும். இதை இப்படியே ஒரு 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் விட்டுடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்ல இதுவாக இருக்க பன்னீர் கிடைக்கும். இல்லைனா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பன்னீர் நல்லா கெட்டியாக ரெடி ஆகிருக்கு. ஒரு பிளேட்டில் இப்போ அதை மாற்றிக்கலாம். இது ரொம்பவும் ஹெல்த்தி. நம்ம வீட்லேயே எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல், வேறு எந்த விதமான இதுவுமே இல்லாமல் செஞ்சது. ரொம்பவும் நேச்சுரலாக ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும் இது. இப்போ இந்த பன்னீரை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதை சின்ன க்யூபாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை பெருசாகவே செய்யறதுனாலும் அப்படியேவும் செய்யலாம்.
இதை உதுத்து கூட கிரேவியும் செய்யலாம். நான் வந்து சின்னதாக க்யூபாக கட் பண்ணுறேன். இது ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து லெமன் சேர்த்துக்கனால ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து கிரேவியில் போடுறதுனால லைட்டாக இதை ஒரு பேனில் வந்து சூடு பண்ணிக்கலாம். முன்னாடியே பின்னாடியே ரொம்ப கருகெல்லாம் விட்டுடக்கூடாது. லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு இதை வந்து இது பண்ணிக்கலாம். இந்த கிரேவி ரெசிபி வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.